ஹே ஹாய் கைஸ், திஸ் இஸ் அப்பு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு படத்தை தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு சாசரர் த ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் உங்களுக்காக இன்னைக்கு பார்த்து தரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் தான் இருக்கும். சூப்பரா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. தென் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் அப்பு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மறக்காம அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து லாங் மூவி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் நோட்டிபிகேஷன் வர மாட்டேது பாத்துக்கோங்க. அதுக்கு அந்த பெல்லு முக்கிய இல்ல பிகிலே. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் தட்டி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 2 பாம்புங்களை காட்டுறாங்க. ஒரு பாம்பு பச்சை ஆகுது, இன்னொரு பாம்பு வெள்ளையா ஆகுது. இந்த பச்சை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாம்பு வந்து அக்கா, சின்னதா வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு தங்கச்சி. 2 பேருக்கும் வந்து ஒரு 1000 வயசுக்கு மேல இருக்கும். 2 பேரும் இன்னும் விவரம் இருக்காங்க. சும்மா 2 பாம்புங்களும் பார்க்கறதுக்கு எங்க தான் இருக்கும். அதுவும் இல்லாம இதுங்களுக்கு ஒரு சூப்பர் பவருமே இருக்கு. என்னடா அப்படின்னா வந்துட்டு 2மே வந்துட்டு எப்ப வேணாலும் மனுஷங்களா மாறிக்கும், எப்ப வேணா பாம்புகளாவும் மாறிக்கும். 2 பாம்புங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மலை கடையில ஒருத்தவன் வந்திருக்கான். இவன் பேர் தான் ஷியானே. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவுமே. இவன் மலை கடையில பூலாம் இருக்கும், அதெல்லாம் பறிச்சுட்டு உட்காந்துக்கிறான். இவன் ஒவ்வொரு பூவியா பறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த டைம்ல பாம்புங்க 2 பேசிக்குதுங்க. மனுஷங்க பூலாம் கூட சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கே காட்டுறாங்க இவனுங்க 2 பேரும் மூலிகை செடியெல்லாம் சேகரிக்கிறதுக்காக இந்த சியானோ ஃப்ரெண்ட் வந்துருப்பானுங்க. இந்த மலைலாம் ஏறி போயிட்டு இருக்கும் போது இந்த சியான் ஏறிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பச்சை பாம்பு சும்மா இல்லாம அவர்கிட்ட போயிட்டு விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கொடூரமான மூச்சத்தை வந்து அவன் மேல காமிக்கும். இவனுக்கு அள்ளு விட்டுருது, கையுமே விட்டுறான். டக்குன்னு கீழே ஒரு ஏரியில போயிட்டு விழுந்துடுறான். இதை பார்த்த நம்ம ஒயிட் பாம்புக்கு ஒண்ணுமே புரியல, பாவமாவும் இருக்கு. அதனால அந்த ஒயிட் பாம்பு டக்குன்னு மனுஷங்க மாறி அவனை போயிட்டு காப்பாத்துறதுக்காக அந்த தண்ணியில குச்சி அவனை காப்பாத்தி காரில் எடுத்து விட்டுட்டு அது பாட்டுன்னு போயிடும். சுத்தி எழுந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருக்கானுங்க. நம்ம ஷியானுமே அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். என்னடா பொண்ணுக்கு என்னன்னு வளர்ற, நான் தானே அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது ஷியானுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் இருக்க இவங்க ஊர்ல இன்னைக்கு திருவிழா, நிறைய ஊர்ல இருந்து நிறைய சாமியாருங்க மக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா கொண்டாட நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் இந்த வெள்ளை பாம்புமே அவன் மேல காதல் கொண்டுச்சானான்னு தெரியல, அவன் நினைப்பிலே சுத்திட்டு இருக்கு. ஹீரோவை காப்பாத்தும் போது நடந்த இன்சிடென்ட்டை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு மனசுக்குள்ளேயே. டக்குன்னு நம்ம ஹீரோ பையன் ஷியானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை பாம்பு நினைக்குது லவ் தான் பண்ணு போல, வா அந்த பையனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிரீன் கலர் ஸ்னேக் அதாவது அவங்க அக்கா கிட்ட போய் சொல்லும் போது அந்த பச்சை கலர் பாம்பு கரெக்டா சொல்லுது, நம்ம பாம்புங்க நம்ம மனுஷங்களாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வெள்ளை பாம்பு அதெல்லாம் கேட்கிற மாதிரிலாம் தெரியல, நான் அவ்வளவுதான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிரகத்திலே பேசினுக்குது. வரமாட்டேன்னு சொன்ன பச்சை பாம்பை வலுக்கட்டாயமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவுக்கு போறாங்க 2 பேரும். அந்த திருவிழாவில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவில் பாத்தீங்கன்னா மூளைக்கு சாமியாருங்க நின்று சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஏரியால சுத்துது, திருவிழா எதனா கெத்துற போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிழால தெருவுக்கு ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருங்களா சுத்திட்டு இருக்கானுங்க. இது மாதிரி மாஸ்டர் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காம்பஸ் மாதிரி வச்சிருக்கானுங்க. அதை நம்ம ஹீரோ பையன்கிட்டே குத்துட்டு இருப்பானுங்க. இந்த வெள்ளை பாம்பு தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிரீன் கலர் பாம்பு ஒண்ணு மாறி வந்து நம்ம ஷியான் ஹீரோ பையன் கூட சுத்திட்டு இருக்கோம். இந்த கிரீன் கலர் பாம்பு தான் மான்ஸ்டர் இவன் கூட சுத்திட்டு இருக்கிறதுனால அந்த மிஷின் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த பொண்ணு இவன் கூட இருக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு கிரிகிர்னு சுத்த ஆரம்பிச்சிருது. பாவம் இவர் கூடிய வேணையை வச்சுக்கின்னு தெருவா எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை தேடிட்டு இருக்காரு. இந்த பச்சை பாம்பு சும்மா இல்லாம அவன் கிட்ட என் தங்கச்சி உன்ன லவ் பண்றாளாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் ஷியானுமே சொல்லிடுறான் தெளிவா, உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உங்க தங்கச்சி மீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் பையன் மேல போட் மேல நின்றுட்டு இருப்பான். இந்த பச்சை பாம்பு தண்ணியில குச்சி அந்த போட்டோட சேர்த்து அவனை தள்ளின்னு போவோம். அவங்க தங்கச்சி கிட்ட அந்த தங்கச்சி காரியமே வந்துட்டு நம்ம ஷியானை பார்த்து இந்த மாதிரி நான் உன்னை விரும்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. வெள்ளை பாம்பு வெள்ளாந்தியோட மனசோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பையன் அதெல்லாம் என்னால முடியாது, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல. இவன் ஏர்ல வந்து தத்தளிச்சுன்னு இருக்கும்போது அந்த வெள்ளையா ஒரு பாம்பு வந்து மாறி வந்து காப்பாத்துச்சு பாத்தீங்களா, அந்த வெள்ளை பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவன் லவ் பண்ணிட்டு இருக்கானா. இந்த பொண்ணுக்கா ஒரே குஷி, நம்மளதான் இவன் லவ் பண்றான், ஆனா நம்மள யாருன்னு தான் இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பாம்பு ஒரு பக்கம் குஷியாவ இவனுக்கு எப்படியாச்சும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை திரும்பவும் தண்ணியில தள்ளி விட்டு காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறா. அப்பதான் நம்ம ஷியான் பையனுக்கே வந்துட்டு ஒன்னு ஞாபகம் வருது, இவதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஊருல கட்டுறாங்க. ஊருல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அமகலம் பண்ணுகுதுங்க. அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஊருக்குள்ள இருந்த ஒரு சாமியாரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துதான் அடிச்சு வார்த்தி காப்பாத்தின்னு இருப்பாங்க மக்கள் எல்லாரையும். டக்குன்னு நிறைய மாஸ்டர் வந்ததுனால அந்த சாமியாரால அடிச்சு எல்லாத்தையும் தட்ட முடியல. அதனால எல்லாத்தையுமே நரகத்துல தள்ளி எரிச்சிருவாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம ஷியானை காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு இந்த வெள்ளை பாம்பு பொண்ணு மாறி போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒன்னா தான் இருக்காங்க. இப்படி ஒன்னா சுத்தினா கூட பரவாயில்ல, இந்த வெள்ளை பாம்பு அவனே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் பையனே கல்யாணம் பண்ணிக்குது. இந்த பக்கம் திருவிழால சண்டை போட்டான் பாத்தீங்களா நம்ம சாமியார் கூட சேர்ந்து, சாமியாரோட அசிஸ்டன்ட் பாவம் அவன் ஏதோ ஒரு மிருகம் கஷ்டக்குது, இவனுமே கொஞ்சமா மிருகமா மாறினு வரான். இது அவருக்கு தெரிய வந்தவனே இவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா மக்கள் எல்லாருமே இவரை காப்பாத்துற ஒரு நல்ல எண்ணத்தோட இருப்பாரு. இப்ப நம்மளே மாஸ்டர் ஆயிட்டு மக்களுக்கு எதனா தொந்தரவா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் நாங்க பார்த்தா நம்ம வாழ்க்கையை முச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கயிறு கைத்துல போட்டு நான் தொங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. டக்குனு அந்த இடத்துல பச்சை பாம்பு என்ட்ரி கொடுத்து எதுக்காக தூக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கமா பேச
பேச ஆரம்பிப்பா. இவனுமே நடந்ததெல்லாம் சொல்ல அந்த பச்சை பாம்பு, நீங்க மட்டும் தான் மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஊருக்குள்ள எத்தனையோ மாஸ்டர் இருக்கு, எல்லாமே பிரச்சனை கொடுக்குற மாஸ்டர்லாம் கிடையாது, என்ன மாதிரி நல்ல மாஸ்டர்ஸ்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாக்க வெளியே நீட்டுவா. அப்பதான் தெரியுது அந்த அசிஸ்டன்ட்க்கு இவ்வளவு நல்லா பாம்பா தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பாம்பு தொங்கறோனா தொங்க வேணாம்னு சொல்லி இறக்கிடுது. இந்த சாமியாருமே ஊர்ல நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக வருவார் திரும்பவும் ஊருக்குள்ள. அந்த ஒரு மான்ஸ்டர் அட்டாக் நடந்ததால ஊருக்குள்ள எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் காயங்கள் எல்லாம் பட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பையன் ஷியான் வச்சிருந்த மூலிகை வச்சுதான் காப்பாத்திட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த மூலிகை அவ்வளவுலாம் வந்துட்டு பயன் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷியான் வீட்டுல புலம்பிட்டு இருப்பான். இந்த ஒயிட் பாம்புமே கூட தானே இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போது நம்ம புருஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா டக்குன்னு ஏதோ மாத்திரை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சு ஜூபூம்பாலாம் போட்டு வாயில இருந்து ஏதோ புகை மாதிரி நம்ம ஹீரோ பையன் செஞ்சு வச்சிருக்க மூலிகை மேல எல்லாம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூலிகைய சாப்பிடுறவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு சரியாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சொட்டியன் சாமியாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம இதுல இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் எல்லாம் கட்சி யாருமே பைசது அர்த்தமே இல்ல, இவன் கொடுக்குற மருந்தால எப்படி பைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே டவுட் வந்துருது. அதனாலே நம்ம ஹீரோ பையன் வச்சிட்டு இருக்க மருந்தெல்லாம் வாங்கி பாக்குறான். ஆனா இவனுக்கு ஏதோ கலந்துருக்க மட்டும் தெரியுது. நம்ம சாமியாருமே உங்க கூட இந்த மருந்தெல்லாம் செய்யும் போது யாரு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஷியான்மே என் பொண்டாட்டி மட்டும் தான் இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். சாமியாருக்கு டவுட் எல்லாமே கிளியர் ஆகுது, அவன் பொண்டாட்டி ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுமே எடுக்கிறாரு. நம்ம ஷியான் கிட்ட ஒரு கத்தியுமே கொடுத்து ஏன்னா ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த கத்தியை வச்சு பயன்படுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவன் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு டக்குன்னு அவனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒயிட் பாம்பை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஒயிட் பாம்பை பார்த்து நீ ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுவும் இருந்துகிட்டு நீ மாஸ்டரா இருந்துட்டு அவனை எப்படி கல்யாணம் பண்ணி ஏமாத்துற, மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா உனக்கும் ஆபத்து அவனுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே அந்த பாம்பு அதெல்லாம் கண்டிக்கிற மாதிரிலாம் தெரியல. நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் வராரு, அவங்க ஸ்பூன் கூட தான் இருக்குது. அன்னைக்கு ஈஸியான்னு வரும்போது ஒரு ஒயின் ஏதோ வாங்கி வரான், அதுல ஏதோ கலந்துக்குது பொழுது. அது வந்து அவனுமே லைட்டா குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டியுமே லைட்டா குத்துருவான். அவன் அது குச்சில இருந்து அந்த வெள்ளை பாம்புக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி தான் இருக்குது. ஷியான் கிட்ட இதுல என்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் ஷியான் பையன் சொல்றான், பாம்பு எல்லாம் காய்ச்சிச்சுன்னா அதுல இருந்து விஷத்தை எடுக்கிற ஒரு மாற்று மருந்து தான் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவனுக்கு வெள்ளை பாம்பு தான் வந்துட்டு நம்மளோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த மருந்தை இவளுக்கு குத்துறதுனால இவளுக்கு சுத்தமா முடியாதனால ஏதோ பாம்பு ரூபத்துக்கு மாறுற மாதிரி இருந்ததுனால டக்குன்னு நம்ம புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள ஓடிடுறா. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறா, ஆனாலுமே வந்துட்டு பாம்பா மாறிடுறா. அந்த டைம்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த சாமியார் பையனுமே அந்த வீட்டுக்கு வரான். பார்த்தா நம்ம சொட்ட சாமியார் போட்ட பிளான் தான் இது. நம்ம ஹீரோ பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியணும், அவ பாம்புன்ற விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த ஒயினுமே குத்தாமிச்சிருப்பான். இப்போ நம்ம வெள்ளை பாம்பும் அந்த சாமியாரும் அடிச்சுறாங்க மாத்தி மாத்தி. அந்த டைம்ல நம்ம ஷியான் கிட்டமே அந்த வெள்ளை பாம்பு வந்துருது. நம்ம ஹீரோ ஷியானுக்கு இதுதான் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால நம்ம சாமியார் குத்தான் பார்த்தீங்களா கத்தி, அந்த கத்தியை வச்சு பாம்புக்கு ஒரே ஒரு குத்து குத்தி விட்டுருவான். அந்த பாம்பு பாவம் ஒண்ணுமே பண்ண முடியாதனால தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. அங்க இருந்து டக்குன்னு அவங்க அக்கா பச்சை பாம்பு கிட்ட ஓடி போய் ஆரம்பிச்சிருது. இந்த வெள்ளை பாம்பால ஃபுல்லா மனுஷங்களா மாற முடியல, பாதி பாம்பாவும் பாதி மனுஷங்களா தான் சுத்திட்டு இருக்கோம். இப்ப போயிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் பார்க்க முடியாது இதே உருவத்துல. இது எல்லாத்தையுமே காரணமே அந்த கத்தியில குத்துனா பாத்தீங்களா, அதனாலதான் இருக்கும். அதனால வேற வழியே இல்ல, அக்கா கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. இல்ல நாடா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி குத்துனதுனால தான் பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இருப்பா. ரெண்டா டைம் மட்டும் கத்தி வச்சு சொருந்தானா இப்போ ஃபுல்லாவே பாம்பா மாறிட்டு இருப்பா. திரும்ப அவளால மனுஷங்க ரூபத்துக்கே மாறி இருக்க முடியாது. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஷியான் பையனை காட்டுறாங்க. தான் பொண்டாட்டி எங்க போனா அப்படின்னு சொல்லி தெரியாம தெருவா சுத்தி இருப்பான். அப்படியே போயிட்டு அந்த சாமியார் கிட்டமே கேட்பாங்க பொண்டாட்டி காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சொட்ட சாமியாருமே சொல்றாரு, காலையில ஒரு பாம்பை நக்குன்னு குத்துன பத்தியா, அதுதான் பாவம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஷியானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடை அடுத்து போயிடறான் பையன், என்ன சொல்றதுன்னு தெரியல. கைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிருது டக்குன்னு. இப்ப கூட அது ஒரு பாம்புலாம் அவன் நினைக்கவே இல்ல, தான் ஒய்ஃபை தானே குத்திரம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். இந்த வெள்ளை பாம்பு சும்மா இல்லாம வந்துட்டு ஒரு எலியை வேற வாழ்த்துன்னு இருக்கும். அந்த எலி வந்து நம்ம ஷியான் கிட்ட சொல்லும், உன் ஒய்ஃபுக்கு ரொம்பவே காயமா இருக்கு, அதனால ஒரு மூலிகையை சொல்றேன், அந்த மூலிகையை நீ எடுத்தா மட்டும்தான் உன் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த எலி சொன்ன உடனே அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனுமே அந்த மூலிகை எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, அது சுத்தி மாஸ்டர்ஸா இருக்கும், அதுவும் இல்லாம அது ஒரு பெரிய மலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என் உயிரை எப்பனாலும் பரவாயில்ல, நான் அந்த மருந்து எத்தையும் பொண்டாட்டியை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷியான் பையனுமே வந்துட்டு அந்த மருந்து எடுக்க கிளம்புவான். அந்த டைம்ல நிறைய மாஸ்டர்லாம் இவனை சுத்து போட்டுரும். அப்ப சாமியார் எல்லாருமே சேர்ந்துக்கினே நம்ம ஷியானை காப்பாத்துறதுக்காக போவாங்க. அந்த ஷியான் பையனுமே எப்படியும் அந்த மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த எலி கிட்ட குத்தாம போறான். அந்த எலியுமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு மூலிகையை சாப்பிட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா குணமாயிடுது. இப்போ அவளால ஃபுல்லா மனுஷங்களாவும் மாற முடியும். உடம்புலாம் சரியானதுனால இதெல்லாம் காரணமே அந்த மொட்டை சாமியார் தான். அவனை போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பாம்பும் வெள்ளை பாம்பும் சேர்ந்துக்கின்னு பந்து வந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டையில இந்த ஷியான் பையனுமே அங்க உள்ள வரான். என்ட்ரி கொடுத்த உடனே அவனுக்கு ஷியானுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, இவனுக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகமே இல்ல. டக்குன்னு இந்த ஒயிட் பாம்பு அழுதுகினே போயிட்டு அந்த சாமியார் கிட்ட கேக்குது, நானும் என் புருஷனும் நல்லா தான் இருந்தான், நீ வந்தாண்டா எங்க வாய்க்கே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகினே இருக்கிறதுனால அதை பார்த்த ஷியானுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. உன்னை குன்னே தீருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பாம்பு அவனை கொல்றதுக்காக போவோம். ஆனா சாமியார் பாத்தீங்கன்னா திறமையா மந்திரங்கதெல்லாம் போட்டு அந்த ஒயிட் பாம்பை ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சிடறாரு. பாவம் இந்த ஷியான்
நண்பா எனக்கு எல்லாம் ஞாபகமும் வந்துருது. வீட்டுக்கு வெளியே இவங்கிறான். வீட்டுக்குள்ள அந்த பாம்பு இருக்குது. 2 பேரும் ஒண்ணா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம பச்சை பாம்பு காட்டுறாங்க. இந்த சாமியார் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் கூட மாஸ்டரா மாறிட்டு இருப்பானே, தூக்கு போட போனானே, அவனை இப்ப நம்ம பச்சை பாம்பு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். 2 பேரும் இப்போ ஒண்ணா இருக்காங்க. அந்த 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசிக்கிறாங்க. நம்ம வெள்ளை பாம்பு எப்ப அவங்க ஆள் கூட சேர்ந்து ஒண்ணா நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த படமே ஒரு சோகமான எண்டிங்கோட தான் முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கின்னு ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா போங்க. திஸ் இஸ் அப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான ஆல்ல மட்டும் போட்டு போங்க.